அரை மணி நேரம் ஆகும். நீங்க மீன் பாருங்க, நீங்க பார்த்துட்டு பேசுங்க. மீன் பக்கம் ஐஸ் போட்டு சொல்றேன் உங்களுக்கு. யூனிஃபார்ம் ஆக்கிடுவேன். ஆமா இதில் வந்துடுவாங்கல்ல என் கல்யாணத்துக்கு ஆண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டுருந்தோம். போட்டில் எப்போ சொல்லுண்ணா, துணியில் கல்யாணம்ண்ணா, மீன் எப்படி வந்து போட பண்ணிடலாம். இந்த மாதம் 28ஆம் தேதி பத்திரிக்கை ஆச்சானா? இந்த ரேட்டுன்னா ஏதாவது வீடியோ தரீங்களா? நான் உட்காந்து மணி ஒன்றா போயிருந்தாரு. ஆமாம், அவர் தான் போனார். 2 மணி இருக்கும். நீங்கள் வந்துட்டேன் இல்லை, இதே மாதிரி தான். நீங்கள் ஒன்றுமே இல்லையா? பார்க்கறது தான் எப்படி இருக்கு. ஆனால் தலையோட முடியாது. இருக்குண்ணா, பிளேஸ்லாம் நடக்கும்போது இருக்கும். போட்டோனாக்கா பிளேஸ்லாம் கரெக்டாக இருக்கு. என்ன இதான் சைஸு நம்ம கொடுத்தோம் பார்த்தியா, அது 3 மீன் பெருசு, இதான் மீடியம் சைஸு. இது வந்து என்ன மிஞ்சி போனால் 5 கிலோ இருக்கும். ஆனால் மீன் நீங்கள் சொல்கிற ரேட்டு கம்மினா அதிகமாக இருக்கும் ரேட்டு. ஒரு மீன் வந்து 8 கிலோ சைஸ். அது 8 கிலோ சைஸ் ஒரு மீன் அது. ஆமாம், 8 கிலோ சைஸ். இது வந்து 5.5 கிலோ இருக்கும். 24,600. என்ன எப்படிங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன நிறைய வரும் பொழுது, சின்ன மீன் நிறைய வரும் பொழுது பெருசு $45 இருந்துச்சு. இதான் கரெக்டு. இதுவே 50 பீஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அதான் அதுக்கு 50 பீஸ் 52 பீஸ் தான் வருது.
54 பீஸு. ஏதாவது இது 24, 54, 52 கணக்கு கொடுங்க. 210. ஆமாம் 210 பீஸு. அது உள்ளே போட்டு ஏதாவது போடுறீங்களா உள்ளே? மொத்தமே கூட்டுது எந்த பற்றி அங்கே மொத்தமாக வருது அப்படின்னு அதெல்லாம் போட்டு விட்டேன். ஏன்னா போட மாட்டேன் யாரையும் மீன் வெட்ட டைம்லாம் போட மாட்டேன். வர்ற மீனே வெட்ட முடியாது நமக்கு கூட்டு விட மாட்டேன். அதுவே அவன்கிட்ட போச்சுன்னா வால் சைட்லாம் கிராஸ் நிற்குது. அப்படியே வால் சைடு கிராஸ் போகல. அவர் பார்த்து நான் 2 கிலோ கிராஸ் போகல. அப்படிங்க கீழே இருக்கும். நீ அங்கே யாரை கூட்டுங்களா? அவன் ஏற்கனவே போச்சாங்கிறான். அவன் குடிக்காரன் கொஞ்ச நாள் மொத்தமாக மணி 10 மணிக்கு மேலே குடி. மணி என்ன ஆகுது அதுக்குள்ள அவசரம். எல்லாம் வாங்குறா தள்ளிவிடுவோம். கீழே பல்லு இல்லைன்னா கழிச்சிடுவோம். அதெல்லாம் பாக்ஸ் எப்போ போட்டாலும் நாலு மீன் கட்டினாலே ஒரு குழம்பு ஆயிடும். இந்த பல்லுங்க ஐஸ் வந்து அது ஐஸ் வந்து அடியில் 1/4 கிலோ 1/4 சைஸ் போடுறோம்னா மேலே ஐஸ் எப்பயுமே ஐஸ் கீழே போடுவா வேஸ்டாக போட்டு நினைக்கிறான். மெயின் ஐஸை கீழே தான் இருக்கணும். மெயின் ஐஸை கீழே தான் போடணும். கீழே கிளம்பி ஐஸ் கரைஞ்சிடும். ஆனால் மேலே கிடையாது. ஆமாம் யாருக்கு குத்தம் அது தண்ணி நிற்குமா? இன்னைக்கு ஈவினிங் தானே ஒன்றுமே தேவை. அப்படியே